இப்ப வந்து எக்ஸர்சைஸ் 1.2ல எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் 1.4 வந்து பார்க்க போறோம். லெட் ஏன்னு சொல்லி ஒரு செட்டு குடுத்துட்டாங்க. பின்னு ஒரு செட்டு குடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டூ பி. ரிலேஷன் ஏ டூ பில எது ரிலேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்1 அப்படின்னு ஒரு ரிலேஷன் குடுத்துருக்காங்க. ஒரு 3 ரிலேஷன் குடுத்துருக்காங்க. இந்த ரிலேஷன் எல்லாம் ஏ டூ பி ரிலேஷன்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஒண்ண கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாரி ரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க அப்படின்னா, 2 செட்டு குடுத்து, அது 2க்கு என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி. ஏ வந்து என்ன குடுத்துருக்காங்க? 3, 4, 7, 8 கிராஸ் பி என்ன குடுத்துருக்காங்க? 1, 7, 10 ஓகேவா? என்ன பண்ணணும்? இது ஒவ்வொன்னா பேர் பண்ண வேண்டியதுதான். அப்ப 3, 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, 7, 1, 7, 7, 7, 10, 8, 1, 8, 7, 8, 10 ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிச்சோம். ரிலேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? ஏ கிராஸ் பி வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப கண்டுபிடிச்சாச்சா? நெக்ஸ்ட்டு ஆர்1 வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஆர்1ல என்ன குடுத்துருக்காங்களோ அத எடுத்து எழுதிருங்க அடுத்து. 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 இத வந்து குடுத்துருக்காங்க ஆர்1. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? இது ரிலேஷன் ஃப்ரம் ஏ டூ பியோட ரிலேஷனா இருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆர்1ல இருக்கக்கூடியது எல்லாம் ஏ கிராஸ் பில இருந்தா அதனுடைய ரிலேஷன் அர்த்தம். இதுல இருக்கதுல ஏதாவது ஒரு பேர் அதுல இல்லன்னாலும், இது அதனுடைய ரிலேஷன் இல்லன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப 3, 7 இங்க இருக்கு. இங்க இருக்கா? இருக்கு. 4, 7 இருக்கு. 7, 10ம் இருக்கு. 8, 1ம் இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? தேர்ஃபோர் என்ன தெரிஞ்சுச்சு நமக்கு? ஆர்1 அப்படிங்கிறது சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. சப்செட் ஆஃப் அப்படின்னா, இதுக்குள்ள ஆர்1ம் அடங்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஏ கிராஸ் பிங்கிறது பெருசு. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பக்கம் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கிற பக்கம் பெருசா இருக்கும். இந்த பக்கம் வந்து என்னது? சின்னதா இருக்கும். இதுக்குள்ள இது அடங்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா, இதுல இருக்கிறது எல்லாமே இதுக்குள்ள போயிருதா? அதுதான் இப்படி சிம்பிளா எழுதிருக்கோம். சரியா? தேர்ஃபோர் நமக்கு என்னன்னு தெரிஞ்சுச்சு? ஆர்1 இஸ் எ ரிலேஷன். இந்த ரிலேஷன் தெரிஞ்சுச்சு. ஆர்1 இஸ் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டூ பி. அப்படியே கொஸ்டின் அப்படியே எழுதலாம். ஆர்1 அப்படிங்கிறது ரிலேஷன் ஃப்ரம் ஏ டூ பின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் செகண்ட் கண்டுபிடிக்கணுமா? செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்2 ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து 3, 1, 4, 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏ இந்தா இருக்கா? ஏ கிராஸ் பில இது இருக்கான்னு பார்க்கணும். 3, 1 இருக்கு. அங்கேயும் 3, 1 இருக்கா? முடிஞ்சுச்சு. இங்க என்ன இருக்கு? 4, 12 இருக்கு. அங்கே 4, 12 இருக்கான்னு பாருங்க. இல்ல. 4, 12 வந்து கிடைக்காது. அப்ப தேர்ஃபோர் 4, 12 வந்து என்ன? பிலாங்ஸ் டூ ஆர்2வா இருக்கு. ஆர்2ல இருக்கு. ஆனா 4, 12 வந்து பார்த்தோம் அப்படின்னா, டஸ் நாட் பிலாங்ஸ் டூ ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அப்ப 4, 12 வந்து என்ன? டஸ் நாட் பிலாங்ஸ் டூ ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பில இது இல்ல. அப்ப தேர்ஃபோர் என்னன்னு சொல்லிடலாம்? ஆர்2 அப்படிங்கிறது ரிலேஷன் கிடையாது. ஆர்2 இஸ் நாட் எ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டூ பி. ஓகேவா? என்ன சொன்னோம்? ஒரு ரிலேஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, அது எல்லாமே இந்த ஏ கிராஸ் பிக்குள்ள இருந்தா, அது ரிலேஷன் சொல்லிடலாம் ஏ டூ பி. அதில ஏதாவது ஒரு இது இல்லன்னா கூட அது என்ன இருக்காது? நாட் எ ரிலேஷன் அப்படின்றாச்சு. அப்ப செகண்ட் ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஒன் என்னன்னு எழுதிக்கலாமா? ஆர்3 ஈக்குவல் டு 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10 ஓகேவா? இப்ப ஆர்3 எழுதிட்டோம். இப்ப ஆர்3யும் ஏ கிராஸ் பியும் பார்க்கணும். 3, 7 இங்க இருக்கு. அங்க இருக்கா? இருக்குது. 4, 10 இருக்கா? இருக்கு. 7, 7 இருக்கு. 7, 8 7, 8 இல்ல. 8, 7 தான் இருக்கு. அப்ப 7, 8 இல்ல. 8, 11 இருக்கா? இல்ல. 8, 7 இருக்கா? இருக்கு. 8, 10ம் இருக்கு. அப் இதுல வந்து பார்த்தோம்னா 2 டேர்ம் இல்ல. ஏதாவது ஒண்ண எடுத்து சொன்னாலே போதும் ரிலேஷன் இல்ல அப்படிங்கிறதுக்கு. அப்ப 7, 8 அப்படிங்கிறது பிலாங்ஸ் டூ ஆர்3யா வந்து இருக்கு.
பட் 7,8 வந்து என்னன்னு பார்த்தோம், டஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. Therefore என்னென்ன ஆயிருச்சு, R3 இஸ் நாட் a ரிலேஷன் ஃப்ரம் A to B. அவ்வளோதான். அந்த இதில் ரிலேஷனில் கொடுத்துருக்கிறது எல்லாம் ஒரு 2 செட்டை கொடுத்துட்டு ரிலேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது 2க்கும் கிராஸ் கண்டுபிடிப்போம். கிராஸ் கண்டுபிடிச்சி பேர் பண்ணி வச்சுருவோம். பேர் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ரிலேஷன் இருக்கிறது எல்லாம் அதில் இருந்துச்சுன்னா அது ரிலேஷனாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு பேர் இல்லைனாலும் அது என்னவாயிரும், நாட் அ ரிலேஷன். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம்முப்பா.